ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நீ நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸோட 3rd கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம டியூப் பீடும் ஃப்ளவர் ஜமிக்கியும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து லாங் டியூப் பீடு ஒரு 10 பீடு கிட்ட, நம்ம வந்து 10 பீடு தான் போடணுன்ட்டு இல்லை, சிம்பிளாகவும் போடலாம். ஒரு 4-5 பீடு வச்சு மேலே வந்து இந்த ஒரு பொக்கே ஷேப்பில் வர மாதிரி, ட்ரீ ஷேப்பில் வர மாதிரி அந்த மாதிரி நம்ம போடலாம். இப்போ நான் வந்து ஒரு 10 பீடு கிட்டே எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மேலே ஒரு ஸ்டிச்சும் கீழே ஒரு ஸ்டிச்சும் போடணும். அதாவது கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாங் பீடை வந்து ஊசியில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே நம்ம அந்த பீடோட லாஸ்ட்டு எதில் வருதுன்னு கனெக்ட் பண்ணி கீழே வந்து குத்தி எடுத்தோன்னா உங்களுக்கு ஸ்டிச் விழுந்துடும். நெக்ஸ்ட்டு திரும்ப அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எத்தனை பீடு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜமிக்கி தான் அப்படின்னு கிடையாது, என்ன மாடல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் ஜமிக்கி வந்து இதிலேயே வந்து கொஞ்சம் பெரிய டைப்பும் இருக்குது ஃப்ளவரில். இது வந்து கொஞ்சம் சின்ன டைப் வந்து இதில் வந்து சென்டரில் ஒரு சுகர் பீடு இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து சேம் கலரில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து சாம்பிள் மாடல் மட்டும்தான். நீங்கள் வந்து இந்த மாடலையே வந்து நிறைய டைப்பில் வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலர், அந்த பிங்க் ப்ளூ ஷேடில் வர மாதிரி ஜம்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணி உள்ளே வேறு ஏதாவது ஃப்ளவர், இல்லைன்னா பெரிய பெரிய ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் இருக்கலாம், அந்த சீக்வன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து சேம் ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ரவுண்டுக்கு இதை கொடுத்துட்டு இன்னொரு ரவுண்ட் வேறு கலர் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரவுண்ட் கொடுத்துட்டு திரும்ப உள்ளே வந்து பெரிய பெரிய ஃப்ளவர் இருக்க மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லையா குட்டி குட்டி கட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு சிங்கிளாக சுகர் பீடு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஃப்ளார் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து மேலே வந்து ஒரு சுகர் பீடு கொடுக்கும்போது சுகர் பீடுக்கு கீழே அந்த ஃப்ளாரில் உள்ள ஹோலில் வந்து ஊசியை விட்டு கீழே எடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு லாங் ஸ்லீவ் வச்சு ஸ்லீவில் கீழே உள்ள இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து சென்டரில் வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் புட்டாஸ் மாதிரி இந்த சிங்கிள் ஃப்ளாரையே வந்து ஒரு ஃப்ளார் அதுக்கு மேலே ஒரு சுகர் பீடு வச்சு அங்கங்கே சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஆரி ஒர்க்கை விட இந்த ப்ரூச்சஸ் வந்து நமக்கு டைம் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். நம்ம வந்து நல்லா ஹெவியாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து ஸ்டிச் பண்ணி ஆரி ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ஆரி ஒர்க்கையுமே வந்து நார்மல் நீடிலில் போடுவோம். இருந்தாலும் வந்து நம்ம ஆரி நீடில் வச்சு போடுற அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்து நம்ம நார்மல் ஊசி வச்சு போடுறதுல வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முந்தையும் நம்ம ஆரி ஒர்க் மாதிரியே வந்து ஆரி ஃப்ரேமில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு நம்மளே வந்து நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் நீடிலில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், அதனால் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ரூச்சஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து நிறையா வீடியோஸ் வரும். இனி தொடர்ந்து வீடியோஸ் வந்து ப்ரூச்சஸ் வீடியோ நிறையா லாங் வீடியோ வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தொடர்ந்து என்னோட சேனலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. ப்ரூச்சஸ் கிட் அண்ட் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரூச்சஸ் கிட்டில் வந்து 40 மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ நான் வந்து வீடியோ போடுற எல்லா திங்ஸுமே வந்து அதில் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ரூச்சஸ் பற்றி கிளியராக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதுவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கணும், ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஃப்ரீ கிளாஸும் எடுக்கிறேன், ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸ் தான். நீங்கள் வந்து மெட்டீரியல் தான் வாங்க வேண்டியது இருக்கும். மெட்டீரியல் என்கிட்ட தான் வாங்கி நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணுங்கிறதும் கிடையாது. நீங்கள் வெளியில் வாங்கிட்டு என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், என்கிட்ட வாங்கினாலும் வாங்கிக்கலாம். தேவைப்பட்டு அப்படின்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சஸ் ப்ளவுஸு ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆரி ஒர்க் ஆர்டரும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் நாட் எப்படி போடணும்னு பாருங்கள். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவிலே நாட் போடுறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம போட்டிருக்கிறதுலே ஒரு 2-3 ஸ்டிச் வந்து போட்டு குட்டியாக போட்டு எடுத்து அதுக்குள்ளே நூலை விட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நாட் கிடச்சிடும்.
இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.